students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC and Railway examsல கேட்கக்கூடிய number system எண் அமைப்பு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். So number system கீழே classification of numbers எண்களின் வகைப்பாடு, divisibility rule வகுபடும் தன்மை விதிகள், division theorem வகுத்தல் தேற்றம், next arithmetic progression AP and geometric progression GP அதாவது கூட்டுத்தொடர் வரிசை and பெருக்கு தொடர் வரிசை. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் எண்களின் வகைப்பாடு பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இயல் எண்கள். ஓகேங்களா? ஸோ இயல் எண்கள் அப்படிங்கும்போது ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது 1 2 3 4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் எண் இயல் எண்களின் கூட்டுத்தொகை. ஓகேங்களா? அதாவது 1 + 2 + 3ன்னு அப் டு n வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n × n + 1 / 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு sum of square of first n natural numbers, முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. ஓகேங்களா? அதாவது 1² + 2² + 3² சொல்லிட்டு அப் டு n² வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 / 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் cube of first n natural numbers, முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூட்டுத்தொகை. ஓகேங்களா? அதாவது 1³ + 2³ + 3³ அப் டு n³ வரைக்கும் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n × n + 1 / 2க்கு ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 0 1 2 3ன்னு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸ் அப்படின்னா முழு எண்கள். அதாவது இது இசட்ல டினோட் பண்ணுவோம். -∞ +∞ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது இதில் நெகட்டிவ் நம்பரும் இருக்கும், 0 இருக்கும், அண்ட் தென் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா இரட்டைப்படை எண்கள். ஓகேங்களா? ஈவன் நம்பர்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 2. ஓகேங்களா? அதாவது இரட்டைப்படை எண்கள் 2ஆல் வகுபடும் எண்கள் ஆகும். ஓகேங்களா? ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பர் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 2 4 6 8 10 இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் பேஸ் பண்ண ஃபார்முலா பார்க்கலாம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஈவன் நம்பர்ஸ், முதல் எண் இரட்டைப்படை எண்களின் கூட்டுத்தொகை. ஓகேங்களா? அதாவது 2 + 4 + 6 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு L வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு ஆட் பண்ண ஃபார்முலா என்னன்னா n × n + 1. ஓகேங்களா? இதில் என்னங்கிறது என்னன்னா என்னங்கிறது லாஸ்ட் நம்பர், இங்கே இருக்கக்கூடிய கடைசி எண் / 2 தான் n. நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள். ஓகேங்களா? ஆட் நம்பர்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 2. 2ன் மடங்காக இல்லாத எண்கள் அனைத்தும் ஒற்றைப்படை எண்கள் ஆகும். ஓகேங்களா? அதாவது 2ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். எக்ஸாம்பிள் 1 3 5 இது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் பேஸ் பண்ண ஃபார்முலா பார்க்கலாம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஆட் நம்பர்ஸ், முதல் எண் ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை. அதாவது 1 + 3 + 5 + 7 அப் டு L வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n². இதில் என்னங்கிறது லாஸ்ட் நம்பர் +1, அதாவது கடைசி எண் +1 / 2 அப்படிங்கிறது தான் n. அந்த n ஸ்கொயர் பண்ணால் அதுதான் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஆர் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா விகிதமுறு எண்கள். அதாவது எனி நம்பர்ஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q where p and q
ஆர் போத் இன்டீஜர்ஸ் q நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ p/q என்ற வடிவில் எழுதக்கூடிய எண்கள் வந்து விகிதமுறு எண்கள். ஓகேங்களா? இங்க pயும் qவும் வந்தீங்கன்னா முழு எண்கள் இன்டீஜர்ஸ். இதுல q வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஏன்னா p/qல q வந்து டினாமினேட்டர், கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து 0 ஆயிடுச்சுன்னா அது வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும். ஸோ p/q ஃபார்மேட்ல இருக்கணும், q வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ அந்த நம்பர்ஸ் தான் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விகிதமுறு எண்கள். எக்ஸாம்பிள் 3/2, -7/2, -9, 5 இது எல்லாமே விகிதமுறு எண்கள். 5ங்கிறது b/q ஃபார்மேட்ல இருக்கா அப்படின்னு கேட்டா 5 நம்ம எப்படி எழுதலாம்? 5/1 எழுதலாம். ஸோ இது வந்து p/q ஃபார்மேட்ல இருக்கு. நெக்ஸ்ட் irrational numbers அப்படின்னா விகிதமுறா எண்கள். ஓகேங்களா? irrational numbers cannot be expressed in the form of p/q. ஓகேங்களா? p/q வடிவில் எழுத முடியாத எண்கள் வந்து நம்ம விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் √2, √3, √5, √7 இதெல்லாமே விகிதமுறா எண்கள், irrational numbers. நெக்ஸ்ட் வந்து பைங்கிறது இரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரா, அதாவது விகிதமுறு எண்ணா விகிதமுறா எண்ணா அப்படின்னு கேட்டா இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண். ஓகேங்களா? ஆனா நம்ம பை வேல்யூ என்ன சொல்லுவோம்? 22/7 சொல்லுவோம். இது வந்து p/q ஃபார்மேட்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து ஸோ அதனால இரேஷனல் நம்பர், விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 22/7ங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். பையோட எக்ஸாக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.1415926535 இந்த மாதிரி போயிட்டே இருக்கா. ஸோ அதனால இது வந்து இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண். நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஃபேக்டர்ஸ் அப்படின்னா காரணிகள். ஓகேங்களா? அதாவது ஒரு நம்பர் வந்து எந்தெந்த நம்பரெல்லாம் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்ஸ் தான் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 வந்து 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும், 8ஆல டிவைட் ஆகும். அப்போ 8ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 1, 2, 4, 8 தான் 8ஓட ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் 27 வந்து 1ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 9ஆல டிவைட் ஆகும், 27ஆல டிவைட் ஆகும். அப்போ 27ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1, 3, 9, 27 இதெல்லாம் 27ஓட ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டர்ஸ் காரணிகளை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வந்து 2 டைப்ஸா இருக்கு. ஒன்று வந்து பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா பகா எண்கள். இன்னொன்று காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் அப்படின்னா பகு எண்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பத்தி பார்க்கலாம். prime numbers அப்படின்னா பகா எண்கள். அதாவது the prime numbers is a positive number that can be divided by itself and 1. ஓகேங்களா? அதாவது 1 மற்றும் அந்த எண்ணால் மட்டும் வகுபடும் 1ஐ விட பெரிய இயல் எண்கள் தான் வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு நம்பர் வந்து அந்த நம்பரால டிவைட் ஆகும், and then 1ஆல மட்டும் டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பர்ஸ் தான் பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள். 2 is the only even prime numbers. அதாவது 2 தான் ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண். ஓகேங்களா? ஏன்னா எல்லா ஈவன் நம்பர்ஸுமே 2ஆல டிவைட் ஆகும். ஸோ அதனால அதுக்கு 2க்கு வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஆனால் 2ங்கிற நம்பர் மட்டும் தான் 1 and 2ஆல மட்டும் டிவைட் ஆகும். ஸோ 2 is the only even prime number. நெக்ஸ்ட் 1 is neither a prime number nor a composite number. அதாவது 1ஆனது பகா எண்ணோ அல்லது பகு எண்ணோ அல்ல. 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. இதுதான் 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ். மொத்தம் 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும் 1ல இருந்து 100க்குள்ள. இந்த பிரைம் நம்பர்ஸ்லாம் பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் சீரியஸ் அந்த மாதிரியான டாபிக்ஸுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா பகு எண்கள். A composite number is a positive integer that has more than 2 factors. ஓகேங்களா? அதாவது 1 மற்றும் அந்த எண்ணை தவிர வேறு வகுத்திகள் கொண்ட இயல் எண்கள் ஆகும். ஓகேங்களா? அதாவது இதுக்கு வந்து more than 2 factors இருக்கும். ஓகேங்களா? பிரைம் நம்பர்ஸ்லாம் என்ன பார்த்தா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஒன்னா 1 இருக்கும், இல்லைன்னா அந்த நம்பர் இருக்கும். இந்த 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே காம்போசிட் நம்பர்ல வந்து அதை தவிர மற்ற நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகும்.
எக்ஸாம்பிள் 8ங்கிறது பார்த்தீங்கன்னா 1 இருக்கு அண்ட் தென் 8 இருக்கு ஃபேக்டரா இருக்கும். அதை தவிர மற்ற நம்பர்ஸ் 2 and 4மே இதோட ஃபேக்டர்ஸ் தான். ஸோ அப்போ 8ங்கிறது காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட் கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா சார்பகா எண்கள். ஓகேங்களா, அதாவது 2 or more numbers that have no common factor other than 1. ஓகேங்களா, அதாவது there is no common factor other than 1. ஓகேங்களா, அதாவது 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டரா இருக்கணும் given 2 or more நம்பர்ஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கோப்ரைம் நம்பர்ஸோட HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவா இருக்குன்னா 1ஆ இருக்கும். அதாவது இரு முழு எண்களுக்கிடையே 1 மட்டுமே பொது வகு எண்ணாக இருந்தால் அவை சார்பகா எண்கள் எனப்படும். ஓகேங்களா, அதாவது 2 சார்பகா எண்களில் நீ பெறும் பொது வகு எண் வந்து எப்போதும் 1 ஆகும். ஓகேங்களா, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குற போது 8ங்கும் போது 8ஓட ஃபேக்டர்ஸ் என்னது 1, 2, 4, 8 இதெல்லாமே 8ஓட ஃபேக்டர்ஸ். 9ஓட ஃபேக்டர்ஸ் 1, 3, 9 இதெல்லாம் 9ஓட ஃபேக்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 8 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 9 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. பட் 8க்கும் 9க்குமான காமன் ஃபேக்டர் வந்து 1 தான். ஓகேங்களா, அதுதான் 2 or more நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பருக்கான காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும் தான் இருக்கும். 1 தவிர வேற எந்த காமன் ஃபேக்டரும் இருக்காது. நோ காமன் ஃபேக்டர் அதர் தென் 1. அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 8ம் 9ம் கோப்ரைம் நம்பர்ஸ், ஏன்னா இதுக்கு 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டரா இருக்கு. இப்போ இந்த கோப்ரைம் நம்பர்ஸை நம்ம வேற என்னெல்லாம் சொல்லுவோம்னா ரிலேட்டிவ்லி பிரைம், மியூச்சுவலி பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரேஷியோஸ் ஆர் இன் கோப்ரைம், விகிதமானது சார்பக எண்ணாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ரேஷியோஸ்னா என்ன பண்ணுவோம், இப்போ 24 and 36 இருக்குன்னா இப்போ நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ண என்ன வரும் 6, 9. நெக்ஸ்ட் 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2, 3ன்னு வரும். இதுக்கப்புறம் ஃபர்தரா எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. இதுக்கு காமனா வந்து 1 மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். 1ஆல மட்டும் தான் காமனா டிவைட் பண்ண முடியும், வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இப்படி வந்து நிற்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேஷியோஸ் வந்து கோப்ரைமா இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.